ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். வரலாறு எப்போதுமே தன்னைத்தானே திருப்பி எழுதி கொள்ளும் என்பார்கள். ஆனால் சில நேரங்களில் அது இரத்தத்தால் எழுதப்படுகின்றது. இன்று நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த தருணம் அந்த இரத்த சரித்திரத்தின் முதல் பக்கத்தில் அமைந்திடக் கூடுமோ என்று பலரின் கவலையாக உள்ளது. உலகம் அமைதியை விரும்புகிறது என்ற மாயை கடந்த ஜனவரி மாதம் முற்றிலுமாக உடைந்து நொறுங்கிவிட்டது. மத்திய கிழக்கு ஆசியா எத்தனையோ போர்களை கண்டிருக்கின்றது. ஆனால் இப்போது நடப்பது வெறும் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் மட்டுமல்ல, அது உலக பொருளாதாரத்தின் கழுத்தை நெரிக்கும் ஒரு மாபெரும் வல்லரசு போட்டி. ஒரு பக்கம் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையுடன் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், மறுபக்கம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள துடிக்கும் ஈரான். இவர்களுக்கு நடுவில் தன்னுடைய பொருளாதார இயந்திரத்திற்கு தேவையான எண்ணெய்க்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கும் ஒரு மாபெரும் சிவப்பு டிராகன், அதுதான் சீனா. 2 வாரகால போர் நிறுத்தத்தில் தொடங்கிய இந்த அச்சம் ஜனவரி 12 அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அந்த ஒரு அறிக்கை எப்படி உலகை 3ஆம் உலகப் போரின் விளிம்புக்கு கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது என்பதைத்தான் இன்று ஒட்டுமொத்த உலக மக்களும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கின்றனர். போர் என்பது எப்போதும் ஒரே இரவில் தொடங்குவதில்லை. அது பல மாதங்களாக புகையும் ஒரு நெருப்பு. ஈரான் அமெரிக்கா மோதல் உச்சகட்டத்தை அடைந்திருந்த நேரம் இது. உலக நாடுகள் அனைத்தும் இரு தரப்பையும் சமாதானப்படுத்த போராடி கொண்டிருந்த காலப்பகுதி. பாகிஸ்தான் போன்ற ஒரு நாட்டின் தொடர் முயற்சியால் ஏற்பட்ட 2 வாரகால போர் நிறுத்தம் இன்று முறியும் தருவாயில் உள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த போர் நிறுத்தம் அடுத்த கட்ட ஒரு மாபெரும் உலக போரை உருவாக்க கூடிடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எப்படியாவது ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்துவிடும், போர் மேகங்கள் கலைந்துவிடும் என்ற சாதாரண மக்கள் முதல் பெரும் உலக தலைவர்கள் வரை அனைவரும் நம்பி இருந்த தருணத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் ஹார்மோஸ் நீரிணையை மீட்பதற்காகவும் ஹார்மோஸ் நீரிணையில் உள்ள கன்னிவெடிகளை அகற்றுவதற்காகவும் பெரும் படையை கொண்ட ஒரு மாபெரும் கப்பல்கள் அங்கு செல்லுகின்றது. ஹார்மோஸ் நீரிணையை முற்றுகையிடப் போகின்றோம். அந்த வழித்தடத்தில் வரும் எந்த கப்பலாக இருந்தாலும் சரி, ஈரானுக்கு சொந்தமான கப்பலாக இருந்தாலும் சரி, ஈரானின் துறைமுகத்தில் இருந்து புறப்படும் எந்த கப்பலாக இருந்தாலும் சரி, அந்த கப்பலுக்கு பாதுகாப்பு இருக்காது எனவும், ஈரானிடம் கட்டணங்கள் கட்டி, அதாவது சட்டவிரோத கட்டணம் கட்டி வெளியே வரும் எந்த கப்பலுக்கும் அமெரிக்கா பாதுகாப்பு அளிக்காதெனவும், அந்த பயணம் பாதுகாப்பான பயணமாக இருக்காது எனவும் அவர் தெரிவித்தார். அதாவது ஈரானிடம் கட்டணம் கட்டி வெளியே வரும் கப்பல்களை நாங்கள் தாக்கி அழிப்போம் என்பதே அதன் பொருள். அப்படி என்றால் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிய இந்த கருத்து ஒரு 3ஆம் உலக போரை தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது, 3ஆம் உலக போரை தொடங்க போகின்றது, அல்லது இப்படியான கருத்துகள் மூலம் வேறொரு நாட்டின் கப்பல் தாக்கப்பட்டால் அந்த நாடும் போரில் குதிக்கும் என்று சொல்லியிருந்தேன். இப்பொழுது அது நடந்து விடுமோ என்ற பயம் ஒட்டுமொத்த மக்கள் மனதிலும் எழும்பியுள்ளது. அதாவது அமெரிக்க அதிபர் சொன்ன இந்த கூற்றை மறுத்து சீன அரசாங்கம் அதிகாரப்பூர்வ செய்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பின்படி அமெரிக்க ஜனாதிபதி சொன்னது போல, எங்களது கப்பல்கள் இடைமறிக்கப்பட்டாலோ அல்லது எங்களது கப்பல்கள் தாக்கப்பட்டாலோ அது நேரடி போரை உருவாக்கும். அதன் பின்விளைவுகள் மிக மோசமானதாக மாறும். சீன அரசாங்கம் சொன்ன இந்த கூற்று உண்மையில் நடந்தேறினால் வளைகுடா நாடுகளில் இருக்கும் போர் மேகங்கள் ஆசிய நாடுகளுக்கு வந்து சேரும். ஆசிய நாடுகளில் போர் மேகம் சூழ்ந்தால் ஒட்டுமொத்த உலகமெங்கும் பரவ ஆரம்பிக்கும். ஏற்கனவே ஐரோப்பாவில் ஒரு போர் மேகம் சூழ்ந்து கிடக்கும் இந்த நிலையில் இப்படியான ஒரு போர் ஆசியா, ஐரோப்பா, வளைகுடா என பல நாடுகளுக்கு விரிவடைந்தால் அது 3ஆம் உலக போரை உருவாக்கும் வாய்ப்புகள் உள்ளதென பல போரியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் இப்படியான சூழலில் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஒரு அணியில் திரண்டு போர் வேண்டாம் அல்லது போரை நிறுத்த வேண்டும் என்ற ஒற்றை கோட்பாட்டுக்கு வர வேண்டுமே தவிர, எனது கப்பல்கள் தாக்கப்பட்டால் அல்லது எனது கப்பல்களை நீ இடைமறித்தால் நேரடி போருக்குள் நான் குதிப்பேன் என சொல்லுவது
மாபெரும் உலகப் போரை உருவாக்கும் முதல் புள்ளியாக மாறிவிடுகின்றது. முதலாம் உலகப் போர் உருவாக ஒரு சிறிய சம்பவம் காரணமாக அமைந்தது. ஒரு இளவரசரை சாதாரண மாணவன் சுட்டு கொன்ற சம்பவம் முதலாம் உலகப் போரை உருவாக்கியது. ஒரு தனி மனிதனால் இரண்டாம் உலகப் போர் உருவாக்கப்பட்டது. இப்பொழுது மூன்றாம் உலகப் போரும் ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்டு விடுமோ என்ற கேள்விதான் ஒட்டுமொத்த மக்கள் மனதிலும் எழும்பியுள்ளது. சீனாவின் அதிகார மையம் ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் அதிகம் பாதிக்கப்பட போவது சீனா தான். தன்னுடைய பிரம்மாண்டமான தொழிற்சாலைகளை இயக்கவும் பொருளாதாரத்தை தொடர்ந்து உயர்த்தவும் சீனாவிற்கு வளைகுடா எண்ணெய் மிக அவசியமாக காணப்படுகின்றது. ட்ரம்பின் அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே சீன அரசாங்கம் தனது உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியிட்டது. வழக்கமாக ராஜதந்திர வார்த்தைகளை அவர்கள் இந்த முறை பயன்படுத்தவில்லை. சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அறிக்கை மிகவும் அப்பட்டமாக இருந்தது. ஹார்மோஸ் நீர் சந்தையில் அமெரிக்கா தன்னிச்சையாக அறிவித்துள்ள முற்றுகைகளை சீனா வன்மையாக கண்டிக்கிறது. இது சர்வதேச வர்த்தகத்தின் மீதான நேரடி தாக்குதல். எங்கள் கப்பல்கள் எந்த தடையுமின்றி செல்ல உரிமை உள்ளது. ஒருவேளை எங்கள் வணிக கப்பல்கள் மறிக்கப்பட்டாலோ அல்லது தாக்கப்பட்டாலோ அமெரிக்கா அதற்கான கடுமையான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என நேரடி எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை ஒட்டுமொத்த உலக மக்களையும் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் ஒரு மாபெரும் குழப்பத்திற்குள் ஆளாக்கிவிட்டது. அதற்கு காரணம் சீனாவினுடைய இந்த நேரடி அறிக்கை. இதுவரை சீனா ஈரானுடன் அமெரிக்கா போர் செய்ய ஆரம்பித்ததிலிருந்து சீனாவுடைய கருத்துகள் இது தப்பு அல்லது இது பிழை அல்லது இது கண்டனத்துக்கு உரியது இப்படியான வார்த்தைகள் பிரிவைக்கப்பட்டிருந்தாலும் இந்த அறிக்கையில் எங்களது கப்பல்கள் மறிக்கப்பட்டாலோ அல்லது எங்களது கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலோ அமெரிக்கா அதற்கான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என சொல்வது ஒட்டுமொத்த உலகத்திடம் சீனா அறைகூவல் விடுகின்றது. நான் போர் தொடுப்பேன் என. அப்படியென்றால் இது மூன்றாம் உலகப் போரை உருவாக்க வாய்ப்புகள் உள்ளதா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். இது சார்ந்து போரியல் ஆய்வாளர்களிடம் இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. ஒன்று, சீனா ஒருபொழுதும் ஒரு போரை சந்திக்க நினைக்காது. ஒருவேளை சீனா போரை சந்திக்க நினைத்தால் அது ஒட்டுமொத்தமாக சீனாவுக்கு அது பின் விளைவுகளை ஏற்படுத்திவிடும். சீனாவுடைய பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் சீனா ஒட்டுமொத்தமாக வர்த்தக பொருளாதாரத்தை கொண்டுள்ளது, உற்பத்தி பொருளாதாரத்தை கொண்டுள்ளது. சீனாவின் உற்பத்தி நிலை குலைந்தால், சீனாவின் வர்த்தகம் நிலை குலைந்தால் அது சீனாவின் பொருளாதாரத்தை ஆகப்பெரும் அதல பாதாளத்துக்கு தள்ளிவிடும் என ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஒரு சிலர் இல்லை இது நேரடி போருக்கு வழிவகுக்க கூடும் எனவும் சீனா நேரடியாக போரில் களமிறங்க கூடும். சீனா இப்பொழுது தாய்வானை கைப்பற்ற முனைவதால் அமெரிக்காவை வளைகுடா நாடுகளிடையே சிக்க வைக்கவும் சீனா முயற்சி செய்யும் எனவும் பலரும் சொல்லி வருகின்றனர். இன்னொரு பக்கமாக சீனா எப்படியாவது ஈரானுக்கு பல உதவிகளை மேற்கொண்டு அல்லது ஈரானுக்கு பல படைகளை அல்லது ஈரானுக்கு பல போர் கப்பல்களை அனுப்பி உதவி செய்யக்கூடும் எனவும் சொல்லி வரும் இந்த நிலையில் அமெரிக்க தரப்பிலிருந்து இந்த முற்றுகைக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது சீனா ஈரானுக்கு ஆயுதங்களை கொடுக்கின்றது. சீனா ஈரானுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதை தடுப்பதற்காகவும் ஆயுத கப்பல்கள் ஈரானுக்கு செல்வதை தடுப்பதற்காகவும் தான் இந்த முற்றுகை எனவும் அமெரிக்க தரப்பிலிருந்து பலரும் சொல்லி வரும் இந்த நிலையில் இப்படியான அறிவிப்பும் இப்படியான அறிக்கைகளும் மீண்டும் ஒரு மாபெரும் போரை ஆரம்பித்து விடுமோ? அந்த மாபெரும் போர் ஒட்டுமொத்த உலக வர்த்தகத்தையும் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் மண்டியிட வைத்து விடுமோ? இப்பொழுது நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உலக பொருளாதாரம் எந்த அளவிற்கு வீழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பொருட்களினுடைய விலைவாசியும் எந்த அளவிற்கு உயர்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை, எவ்வளவு தூரம் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அப்படியென்றால் இந்த போர் தேவையில்லை. இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். இந்த போர் நிறுத்தப்பட்டால்தான் ஒட்டுமொத்த உலகமும் நிம்மதியாக வாழ முடியும். இது ஐபிசி தமிழ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.